ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறது. இந்த கொடூர அமாவாசையின் போது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அகோர அமாவாசை அன்று இந்த 3 ராசிக்காரவங்களுக்கு இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த 3 ராசிகளுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய பலன்கள் என்ன? நவகிரகங்களில் உடைய பலன்களால் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா, அகோர அமாவாசை அன்று நிகழக்கூடிய இந்த நவகிரகங்களின் மாற்றத்தின் காரணமாக இந்த 3 ராசிக்காரவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகின்றது? அந்த 3 ராசிக்காரவங்கள் உங்களுடைய ராசியும் இருக்கப் போகிறதா? அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனையும் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் விளங்கி வருகிறார். இவர் மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய இடத்தை மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிலும் சூரிய பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசியின் அதிபதியாக திகழ்ந்து வருகிறார். நவகிரகங்களால் உச்ச அதிகாரம் கொண்ட கிரகமாக சூரிய பகவான் விளங்கியும் பெறுகிறார். சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் போது ஒவ்வொரு தமிழ் மாதம் பெறுகிறது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சில நாட்களில் நாம் 2025 ஆண்டில் நுழைய போகிறோம். வரக்கூடிய ஜனவரி மாதம் சூரிய பகவான் மகர ராசிக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இது. சனி பகவானின் சொந்தமான ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். புத்தாண்டின் தொடக்கத்திலேயே சூரிய பகவான் மகர ராசிக்கு செல்கின்ற காலத்தில் இதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில ராசிகள் இதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் யோகத்தை பெற போகிறாங்க. அது எந்தெந்த ராசிக்காரவங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் 2வது வீக்கில் சூரிய பகவான் போகிறாரு. எதனால் உங்களுக்கு 2025 ஆண்டு மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப் போகிறது. இதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடிவடையும். நிதி ஆதாயங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது. பேச்சு திறமையால் காரியங்கள் அனைத்துமே வெற்றி அடையும். மதிப்பு மற்றும் மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வணிகத்தில் நல்ல லாபங்களும் அடைவீங்க. புதிய முதலீடு நல்ல லாபத்தையும் பெற்றுத்தரும். திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் மனம் கைகூடும். அந்த அளவுக்கு தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாகவும் பொன்னான அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் அமையப்பெறுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை தரக்கூடியதாகவும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையக்கூடியது ஒரு காலமாக அமையப்போகிறது. அதிலையுமே இந்த அகோர அமாவாசை அன்று நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்த போகிறது. இந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலத்தில் நிறைய வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரும். அதே மாதிரி நீங்கள் நினைத்தபடி வெற்றிகரமாக நடந்து முடியும். அதே போல் எந்த ஒரு தடையோ காரிய தாமதங்களோ இடையூறோ இல்லாமல் அனைத்து விஷயங்களும் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உடனுக்குடன் வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு சுபிக்ஷமான காலம். பெண்களுக்கு அவங்க நினைத்த அனைத்து விஷயங்களும் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் அமையப்போகிறது அப்படிங்கிறது எந்தவித சந்தேகமும் கிடையாது. மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு ஒரு சுபிட்சத்தை தரக்கூடிய காலம்.
இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியில் பார்த்தோம்னா 4வது வீட்டில் சூரிய பகவான் பயணம் செய்ய போகிறார். இதனால் பார்த்தோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே இருக்கும். அதிலும் அகோர அமாவாசை அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய யோக பலன்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து காணக்கூடிய ஒரு காலகட்டமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. புதிதாக வீடு கட்டுறது, அப்படி இல்லைன்னா புதிதாக வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே தென்படும். அதே போல் சொத்து சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா கடந்த காலத்தில் அது தொந்தரவு பண்ணி இருந்தால் இந்த காலத்தில் சொத்து சம்மந்தப்பட்ட அனைத்து வித சிக்கல்களும் பிரச்சனைகளும் நிவர்த்தி அடையுங்க அப்படின்னு சொல்லலாம். வியாபாரமோ தொழிலோ உங்களுக்கு நிறைய லாபத்தை கிடைக்க செய்யக்கூடிய வகையில் அமைய பெற போகிறது. புதிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல யோகத்தை பெற்றுத்தரும். அதே போல் நிலம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம், ரெட்டிப்பு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குதுங்க. திருமண வாழ்க்கை சிறப்பாகவே அமைய பெறும். திருமணம் ஆகாதவங்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறது. எந்தவித சந்தேகமும் கிடையாது. மொத்தத்தில் துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த கிரக மாற்றம், அதிலும் அகோர அமாவாசை அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவு சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அதிர்ஷ்டம் ராஜயோகத்தின் காரணமாக உங்களுக்கு பொருளாதார வளமை அப்படிங்கிறது, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை தரம் சற்று முன்னேற்றத்தோடு காணக்கூடும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்க செய்யலாம். சேமிப்பில் அதிக கவனம் செலுத்தலாம். ஆடை ஆபரண சேர்க்கையும் உங்களுக்கு உண்டாக போகிறது. வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியம் அனைத்துமே உடனுக்குடன் வெற்றி அடையும். இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ராசி ரிஷப ராசிக்காரவங்க. ரிஷப ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உங்கள் ராசியில் 9வது வீட்டில் நுழைய போகிறாரு. அதனால் இந்த காலம் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அகோர அமாவாசை அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக மிகப்பெரிய அளவில் ராஜயோகத்தை அதிர்ஷ்டத்தையும் அடையக்கூடிய ராசிகளில் ரிஷபராசிக்காரவங்களுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிவடையும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க ஆரம்பிச்சிடுவாங்க. நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு இவங்களுக்கு திருமண கைகூடும். அற்புதமான ஒரு காலம் வரம் நல்லபடி அமையும். நீங்கள் எதிர்பார்த்த வரன் அமைய பெறும். உங்களுக்கு உங்களுடைய பிடித்தமான வரன், நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. காதல் வாழ்க்கையும் காலகட்டத்தில் மகிழ்ச்சியாகவே இருக்கும். பயணங்கள் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய பெறும். வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும். வேலை இல்லாதவங்களுக்கு விரைவில் வேலை கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலம் பல வகையில் அற்புதங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கிறதுங்க. எல்லா விஷயத்துலையுமே சாதகமாக அமோகமாக ஒரு நிலை உருவாக போகிறது அப்படின்னு சொல்லலாம். தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குங்க. உத்தியோக பணிகளில் அலுவலகம் போன்ற அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ப்ரமோஷன், சம்பள உயர்வு, இல்லை விரும்பிய இடமாற்றம், இல்லை விரும்பிய சலுகைகள், இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உயர் அதிகாரிகளின் உடைய பாராட்டுகள் கிடைக்க பெறுவீங்க. அதே மாதிரி சக பணியாளர்கள் மத்தியில் நல்ல ஆதரவு, ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய
வெளிப்படுவதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த பல சலுகைகள் அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது. அந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப் போகிறது. அனைவருமே காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யார் ஒருவர் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதிரிகள் அப்படின்னே இருக்கவும் மாட்டாங்க. எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.